ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க இருக்கிறேன் ஃப்ரம் மணிவீஸ் ஒரு போட சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கறது த வேர்ல்ட் ஆஃப் அட்டாமிக் கேம்ஸ்ல எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங் ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அவங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு டீ பார்ட்டி வச்சிருக்காங்க. லைக் ஒரு 4 to 5 people டுகெதரா சேர்ந்து ஒரு டீ பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ எது பெஸ்டா இருக்கோ அதுக்கு அவாய்ட் பண்ற மாதிரி தான் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம லியான் உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே கரெக்ட் பண்ணல. யாராவது ஒருத்தங்களை கரெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக இன்னொரு டீ பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்றான். ஸோ அந்த டீ பார்ட்டில யாரெல்லாம் வரான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 பேரு. அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, டேய் இவ்வளவு காஸ்ட்லியான பொருட்கள்லாம் இங்க தேவையில்லையாடா, ஏன்டா இவ்வளவு காஸ்ட்லியான பொருள்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, டேய் லாஸ்டா அந்த பெட்ல நமக்கு நிறைய காசு வந்துச்சு, அந்த காசெல்லாம் வச்சுதான் வாங்குறது. டேய் உனக்கே தெரியும் யாருக்குமே உனக்கு பிடிக்காதுன்ட்டு, நீ என்னதான் வச்சாலும் அவங்க யாரும் வரமாட்டாங்கடா அப்படின்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம் அப்படின்னு 2 கேர்ள்ஸோட என்ட்ரி. 2 கேர்ள்ஸும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்காங்க பாருங்க, வேற லெவலுக்கு இருக்காங்க. சாதாரண பசங்களுக்கே டெம்ட் ஆகிற அளவுக்கு செம்மையா இருக்காங்க 2 பேருமே. அவங்க 2 பேரும் உள்ள வந்தோடனே, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, இல்ல நீ தான் ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கூட இன்டராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. யாருன்னா பிலிவியாவும் அப்புறம் ஏஞ்சலிகா 2 பேரும். சோ இப்போ அவங்களோட சிஸ்டரோட என்ட்ரி வருது. கதவை திறந்துட்டு வரா, டேய் நீ எந்த வேலையெல்லாம் போட்டாலும் எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க வாடா, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொன்ன. என்னோட சிஸ்டர் வந்துட்டியா, சரி என்ன விஷயம் சொல்லிட்டு வெளில கிளம்பிட்டே இரு அப்படின்றாங்க. ஐயா அந்த மாதிரி நீ உன் சிஸ்டர் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி பிலிவியா சொல்றா. அப்போ என்னடா என் பிரச்சனையை கூட நீ கேட்க மாட்டியா, என் பிரச்சனையை கூட கேட்காம இருந்தா எவ்வளவு பெரிய கான்சிக்வன்சஸ் நீ ஃபேஸ் பண்ணணும் தெரியுமா, நீங்களும் ஃபேஸ் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லவும், இல்ல உங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம், வாங்க டீ குடிங்கன்னு சொல்லி டீ குடுக்குறாங்க. டீ குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. டீ குடிச்சிட்டே இருக்கும்போது அவங்க விஷயத்த சொல்றாங்க, என்ன பிரச்சனை அப்படின்றது. இப்போ பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை நான் வெளில வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனையா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமா பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனை தான். என்ன உன் பாய் ஃப்ரெண்டை யாராவது ஒருத்தங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படிலாம் இல்ல, நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் அசிங்கமா இல்லை உனக்கு, அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு அதனால என்ன, அவன் முன்னாடி பண்ணா அவன் அவனுக்கு கரெக்டான ஆளா கிடையாது, நான் தான் கரெக்டான ஆளு. சோ அதனால இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு எனக்கு உன்னோட சப்போர்ட் வேணும். ஒண்ணு இல்ல, நீ சும்மா போயிட்டு மிரட்டிட்டு மட்டும் வந்துரு, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன், சரியா, இது தப்பான வேலை, இந்த வேலைக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு பிலிவியா வரா. பிலிவியா இல்ல ஆமா இந்த மாதிரி வேலை ரொம்ப தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ இந்த ஸ்காலர்ஷிப் பொண்ணு தானே, நீ எல்லாம் பேசவே கூடாது, வாயை பொத்திக்கிட்டு, நான் என்ன பண்ணுனே தெரியாது, நீ வராத உள்ள அப்படின்னு சொல்ல. உடனே லியான் நீ அவகிட்ட அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க வச்சுக்காது, இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா நான் பேச மாட்டேன், ஏஞ்சலிகா தான் பேசுவா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா நான் உன்னை லியான் சிஸ்டம் எல்லாம் பார்க்க மாட்டேன், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நீங்க ஒஸ்ட் பசங்கடான்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறா. இப்ப கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன பண்றா, வெளியில போய் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி வாங்க எங்க டீ காஃபி வாங்க, டீ இங்க நல்லா இருக்கும், டீ பிஸ்கெட்ஸ் கேக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வெல்கம் பண்ணும்போது, மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க, நீ இந்த ஸ்காலர்ஷிப் பொண்ணு தானே, ஆமா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ற, லியானுக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே நாங்க வர மாட்டோம், லியானுக்கு நீ சப்போர்ட் பண்ற, அவனால எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா அப்படின்னு. லியான் உன் கூட எதுக்கு சுத்திட்டு இருக்கான்னு நீ நினைக்கிற, அவனுக்கு நீ வேணும், அதுக்காக தான் அவன் கூட சுத்தின்னு இருக்கிறான், புரிஞ்சுதா, அதே மாதிரி உனக்கு அவங்க வேணும், அதுதான் நீ அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, நாங்களாம் கிறுக்கு பசங்க கிடையாது, நீ வேலையை பாருன்னு. இல்ல அப்படிலாம் இல்ல வாங்கன்னு சொல்லவும் அப்படியே போயிடுறாங்க. சோ அப்ப இன்னொரு பொண்ணு கார்லான்னு சொல்லி ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆறா அவகிட்ட, அந்த ஒரு சீன் முடியுது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ராயல் பேலஸ்ல ஒரு லேடி லியான் உன்னை நான் தண்டிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க. ஏஞ்சலிகா ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, என்னன்னா ராயல் பேலஸ்ல இருந்து உங்களை உடனே கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நேரா போறாங்க, போனா பார்த்தா குவீனே இவங்க கூட வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு, அவன் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, உன்ன அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேனா, நீ எனக்கு மருமகளா அவன் தான் நினைச்சேன், ஆனா எல்லாத்தையுமே நாசமா போச்சு அவனால, அவன் இந்த அளவுக்கு ஏமா நினைய தெரியல, ஆமா சொல்றாங்க என்ன மன்னிச்சிடு, என் பையன் பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்றோம். நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கறீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு. இல்ல அவன் பண்ண தப்பு தான் அப்படின்னு. இந்த விதத்துல லியான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கரெக்ட் தானே, ஆமா லியான் தான் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு. அவன் மேலதான் நான் சம்மகான்ல இருக்கேன், அவன் பண்ணதுக்கு. இல்ல லியான் இதை பண்ணல, அதனாலதான் அவன் அதை பண்ணான் அப்படின்னு சொல்லவும், என்னதான் இருந்தாலும் லியான் பண்ணது தப்பு தான், அவனை என்ன பண்றான்னு பாருங்க, அவனை சும்மா பழி வாங்க போறேன் அப்படின்னு. சரி ஓகே வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாம் வெளில பாக்குறாங்க, லியானும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளில பாக்குறப்போ செம்ம க்ரௌட் ஒண்ணு இருக்கு, பொண்ணுங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க, என்னடா கத்துறாளுங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, அங்க நம்மளோட பிரின்ஸ் நிக்கிறாரு. பிரின்ஸ் ஏதோ சுத்தி பொண்ணுங்க தான், என்னன்னா ஓ பிரின்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு பக்கத்து கடை அவங்க போட்டிருக்கானுங்க, அவனுங்களும் பயங்கரமா ஒரு பிரின்ஸ் காஃபி ரெஸ்டாரண்ட் சொல்லி ஒண்ணு வச்சிருக்கானுங்க. வச்சுட்டு வாங்கடா, என்னடா நீங்களும் திறந்துட்டீங்களா கடை, உங்க கடைக்கு எப்படி கூட்டம் வராது, அது தெரிஞ்ச விஷயம் தான், என் கடைக்கு பார்த்தோம்ல சரியான கூட்டம், நாங்க பண்ண கட்டமைப்புடா அப்படின்றாங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் நாங்களும் ஜெயிப்போண்டா அதுல அப்படின்னு சொல்லியான்னு சொல்லவும்,
அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணா என்னோட காஃபி ஷாப்ல வந்து வெல்கம் கொடுத்துட்டா வந்து பாரு எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் காட்டுறப்போ அவனுங்க என்னன்னா காஃபி ஷாப் மாதிரியே இல்ல, அது பார் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்களோட மெரீனோட ஐடியா. நாங்க எப்படி போட்டிருக்கோம் பாரு, ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே எப்படி போட்டிருக்கோம். இது ஒரு இந்த மாதிரி செட்டப் இருந்தா மட்டும் தான் நல்லா இருக்கும். அது இல்லாம பிரைசஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, இவ்வளவு பிரைசஸ் இருந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு. இது எல்லாமே மெரீனோட ஐடியா. நாங்க கண்டிப்பா இதுல வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கௌரவமா பேசிட்டு இருக்காங்க. லிவியா வந்து இதை பத்தி சொல்றா, இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, யாராலையும் வந்து சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டம் இது அப்படி சொல்லுவோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வந்து பேசாதன்னு சொல்லி மெரீன் வரா உள்ள. வந்துட்டியா அப்படின்னு சொல்லி லியானுக்கும் மெரீனுக்கும் ஒரு முட்டிக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுறான். என்னோட வாழ்க்கையில என்னோட விஷயத்துல எப்ப பாரு நீ வந்து தலையில லியான், நீ இதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்தனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன சும்மா சாதாரண ஒரு பொண்ணு தானா இவ்வளவு சீன் போட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனும் சண்டைக்கு போயிட்டு இருக்கா. அப்ப இவனுங்க வந்துட்டு மெரி நீ கோவப்படாத மெரி, நான் உங்களுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஆறுதலா பேசிட்டு இருக்கிறான். ஒரு என்ட்ரி ஒண்ணு வருது. ஒரு லேடி வந்து சாப்பிட்டு இருக்காங்க. குவீனும் சரி ஏஞ்சலிக்காவும் சரி 2 பேரும் வராங்க. வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, குவீன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் லியானு, அவனை நான் இந்த வாட்டி கஷ்டப்படுத்த போறேன். என்ன சொல்ல போறேன்னா காஃபில புழு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் மூச்சு தூக்கிட்டு போறேன், பாரு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க என்ட்ரி கொடுக்குற நேரம் ஆல்ரெடி ஒருத்தவங்க அங்க இருக்காங்க. அவங்க வந்து இதே மாதிரி சொல்லி காஃபில புழு இருக்குன்னு சொல்லி லியான் தூக்கி கட்டிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, சாரிங்க மன்னிச்சிருங்க, நான் இன்னொரு காஃபி எடுத்து வரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து மீனும் பாத்துட்டு இருக்காங்க, ஏஞ்சலிக்கா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி என்ன சொல்லுது, எங்கேயும் போய் எடுத்துட்டு வர தேவையில்லை, இருக்கிற காஃபி வந்து ரொம்ப மட்டமா இருக்கு, அதனால நான் அவனுக்கு காசு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவனோட தலையில காலை வச்சுட்டு அதை சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே சமஷாக வராங்க, என்னடா அவன் இப்படி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏஞ்சலிக்காவுக்கு சம்மா காண்டா சட்டையை பிடிச்சிட்டு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டைக்கு போட. வண்டியா டூக்ஸ் டாட்டர், என்ன ட்ரெஸ் இது, என்ன உங்களோட குடும்பத்தோட மானத்தை நீ கப்பலத்துல முடிவு பண்ணிட்டியா, நீ எல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, பிரின்ஸையே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஆள் நீ, ஆனா நீ பாரு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, அசிங்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சொன்ன. அதை பத்திலாம் நீ பேசாத, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம பிளிவியா வந்துருவா. ஏன் அவளை அப்படி பேசுறீங்க, அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது. நீங்க வந்துட்டீங்க மேடம், அவுட்ஸ்கர்ட்ல இருக்கக்கூடிய பொண்ணு தானே நீ, உன்ன அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இங்க இந்த காலேஜுக்குள்ள வரவே கூடாது, உன்னெல்லாம் கூட்டின்னு வந்துருக்காங்க ஸ்காலர்ஷிப் போட்டு, சே போ வெளியே போ அப்படின்னு. அவளை பத்தி இப்படி பேசாத அப்படின்னு. எப்பத்துல இருந்து நீங்க வந்து இந்த புவர் ஃபேமிலி அவுட்ஸ்கர்ட்டான ஆளுங்களுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கிட்ட கேக்குறா அந்த பொண்ணு. ஏன்னா நீங்க முன்னாடி எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க, இந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே நீங்க ஒரு வார்ம் மாதிரி தான் பாப்பீங்க, ஒரு புழு மாதிரி தான் பாப்பேன்னு சொல்லியிருக்க, மறந்துட்டியா அப்படின்னு லிவியா வந்து கேக்குறேன். ஏஞ்சலிக்கா கேட்டேன், நீங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே லியோன் என்ன சொல்றான்னா, வாயை மூடிட்டு இங்கிருந்து போயிடு, நீ காசு போட்டு தரணும்னா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றான். இந்த லேடி என்ன சொல்றான்னா, என்கிட்ட எல்லாம் நீ வாய் பேசவே கூடாது, நான் எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா, நீ இந்த மாதிரி பேசுற, நீ இதுக்காக அனுபவிக்க வேண்டாமா, பசங்களா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி மிதிக்கிறாங்க. வச்சிட்டு இருக்கும் போது நம்ம குவீன் இது எல்லாத்தையுமே பாத்துருந்தாங்களே, அவங்க கத்துறாங்க, இந்த மாதிரி பண்ணாத, இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. பேசணும்னா இது லேடி, பாட்டிமா நீங்க யாரு, இங்க வந்திருக்கீங்க, பாட்டிமாவா, இல்லம்மா நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு. அதை கேட்கறது நீ யாரு, நான் ராயல் கேபிட்டல்ல இருந்து வர, என் குடும்பம் எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா, என் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு தெரியுமா, மட்டும் போ அப்படின்னு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே இவன் உடம்புல இருந்து ஒரு ஆறா வருது பாருங்க, கடகடன்னு. அப்போ ஏஞ்சலிக்கா என்ன சொல்றா, உனக்கு அறிவு இல்லையா, அவங்கதான் குவீனு அப்படின்னு சொன்னோன்னே இவன் செம்ம காண்டாயிட்டு, ஏன்னா இவனை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டான். இவனுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ராயல் கேபிட்டல் பீப்புளை வந்து அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும். இப்போ அது கிடைச்சிருச்சு. பாடி என்ன ஆச்சு வந்து சொல்லிட்டு எல்லாரையுமே போட்டு தோய் தேய்க்கிறான். ஒரு பையனை அடிச்சு அவன் போய் சொருக்குல போய் சொருகுறான். இவனுங்க எல்லாம் பறக்குறானுங்க, அடின்னு அடிச்சு 3 பேரை அடிச்சு கீழே போட்டான். அடிச்சு கீழே போட்டோன்னே அவனுக்கு இப்ப கூட அடங்கல, செம்ம காண்டாகிறான். ஏன்னு சொன்னா அவன் வந்து குவீனை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து நைட்டா வந்து ப்ரொமோட் பண்ணிட்டானுங்க, சரியா, லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம். சோ அந்த நைட்டு குவீனை ப்ரொடெக்ட் பண்ணும், அதுக்காக வந்து அந்த பொண்ணை எதிர்த்து போறவங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். இது மாதிரி இருந்தா வேலைக்காகாது. ஏஞ்சலிக்கா ஒரு பிளான் பண்றான், இவனை விட்டா இவன் அவ்வளவுதான் ஏதாவது பண்ணுவான், சரி இவனை அடக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு அவனோட ப்ரொஃபஸரை கூப்பிட்டு வந்துடுறான். ப்ரொஃபஸரை கூப்பிட்டு வந்தா இவன் வந்து பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிடுறான். அதாவது ஒரு குட்டி நாய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காதெல்லாம் வச்சு ஒரு அனிமேஷன் பண்ணிருப்பானுங்க. டேய்
இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுகிட்ட நீ பழகக்கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்களை எப்பவுமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும். அதுவும் அவங்க டீ பார்ட்டிக்கு வராங்கன்னா அவங்களை வந்து அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ல நம்ம நடத்தணும். அவங்களுக்கு தேவைப்பட விஷயங்கள் எல்லாமே இதுவே இனியாவும் அவங்க வந்து நம்மள தப்பா பேசினா கூட நம்ம ஒரு வே ஆஃப் டாக்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரி சார் புரிஞ்சுக்கிறேன் சார் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சரி உனக்காக ஒரு சூடான ஒரு டீ நான் போடுறேன் அப்படின்னா, சரி சார் வந்து இவங்க கிட்ட சொல்றாங்க, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என் பையனை நீ இவ்வளவு அவமானப்படுத்திட்ட, நான் இதுக்கு உன்னை கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லவும், இவன் வந்துட்டு ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என் குடும்பத்தை விட்டுருங்க, யாரையும் எதையும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர பயத்துல இருக்கான். இவங்க உடனே பயந்துட்டாங்க, என்னடா இவன் இப்படி பயப்படுறான், சும்மா தானே மிரட்டுறோம், இப்படி பயந்துட்டான். ஏஞ்சலிக்கா என்னன்னு சொல்லு அப்படின்னு அவங்கள கலாய்க்கிறாங்க, நீங்க வேற அப்படின்னு சாரி கலாய்ச்சேன் அப்படின்னா, அவட பாவி நீ வந்து ரொம்ப ஒஸ்டான பையனா இருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ உனக்கு புரிஞ்சிச்சுல, நீ இருந்தாலும் என் பையன் பண்ணது தப்பு தான், அது சாரி கேட்க தான் நான் வந்தேன், பட் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, நீ பேசுற விதம் எதுவுமே சரி கிடையாது, நானே அவனை பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னோடனே, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அவனோட வம்புல நீ போவாத சரியா, அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நான் வம்புக்கு போக மாட்டேன் அப்படின்னா, இன்னொரு ரெக்வஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி நான் வந்து சின்ன வயசுல டீ பார்ட்டி, இந்த சின்ன வயசு லைஃப் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணவே இல்லை, நான் காலேஜ் எல்லாம் போய் அந்த அளவுக்கு பண்ணவே இல்லை, இப்போ உனக்கு ஓகேன்னா நான் இந்த மாதிரி காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, நீ எதாவது ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொன்னோன்னே, ஆஹா ஆண்டவா நீ இருக்கல, எனக்கு வந்து போன ஜென்மத்துல எனக்கு ஒரு வரம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், நானே பூமிக்கு வரேன், என் கூட சேர்ந்து நீ லவ்வரா இரு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுது, மை லவ் ஐ எம் லவ் யூ அப்படின்னு சொன்னோம். இவங்க குவீன்ரா அப்படின்னு எனக்கு தெரியும், அவங்க குவீனாவே இருந்தாலும் இப்ப அவங்களுக்கு தேவை அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ், அதை நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன லவ் பண்றீங்களா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கான். இல்ல நான் வந்து ஆல்ரெடி ஒருத்தரோட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது உனக்கு தெரியும் இல்ல, எனக்கு குழந்தைங்க கூட இருக்காங்க, நான் எப்படின்ட்டு, என்னதான் ஆனாலும் உங்க வயசும் அழகும் உங்களை விட்டு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லவும், பின்னாடி இருந்து ஒரு பொட்டுன்னு ஒரு அடி விடுது. என்னடா எவன்டா அவன் என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்மளோட பிரின்ஸ் வந்திருக்கான். சரியா, அம்மா நீங்க ஏமா இங்க இருக்கீங்க, நீங்க வாங்கம்மாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாம் இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிடறான். அவனை அடிச்சு போட்டு கூட்டு போயிடறான். அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்களே அங்க வராங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றான்னா, அம்மா நீங்க வந்து அந்த சைடு போகாதீங்க, அங்க வந்து அவன் வந்து ரொம்ப ஒஸ்டானவன், அவன் வந்து பொறாம பிடிச்சவன், அது இல்லாம பிளாக்மெயில் பண்றவன், ரொம்ப மட்டமான கேரக்டரு, அங்கெல்லாம் மட்டும் நீங்க போயிடவே போடாதீங்க, எப்பவுமே இங்கேயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னோன்னா அவங்க சொல்றாங்க, நீ அவனை சொல்ற, நீ எவ்வளவு பொறாம பிடிச்சிட்டு அலையிற, நீ என்ன ரேட்டு போட்டிருக்க, ஒரு பிஸ்கெட்டுக்கும் சாதாரண ஒரு டீக்கும் இவ்வளவு ரேட்டா போடுவாங்க, இது என்ன செட்டப், இது காஃபி செட்டப்பா, இது இல்ல பப்பு மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன சூட் போட்டுட்டு இருக்கீங்க, இல்ல இதெல்லாம் மெரினோட ஐடியா அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் இல்ல, அந்த பொண்ணை கூப்பிடு அப்படின்னு. நீங்க இவ்வளவு காண்டில் இருக்கீங்க, அந்த பொண்ணை என்னால கூப்பிட முடியாது, கூப்பிட்டா நீங்க அதுக்கிட்ட சண்டை போடுவீங்க, இல்லையான்னு செம்ம அப்செட்ல இருப்பான். அப்போ ஒரு லேடி ஒண்ணு வந்து என்ட்ரி கொடுக்குது, இந்த மாதிரி டீ பார்ட்டி இன்னும் போயிட்டு தான் இருக்கா, ஹலோ டீ பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு, நாங்க கூட்டிட்டோம், நீங்க கிளம்புங்க அப்படின்றான். பிலிவியா பார்த்தே, பிலிவியா ஞாபகம் இருக்கா உன்ன, அந்த கிளாரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னால அந்த பொண்ணு, அதாவது என்னன்னா, நான் ஒரு ஹெல்ப்காக வந்திருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், லார்ட் லியான் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லவும், இவன் ஷாக்கா பாக்குறேன், என்னடா இது நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கறாளேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவ்வளவுதான், அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from you, Hariharan from Money Means Oru Podu channel. Thank you.